கண் இல்லாம பிறக்கறாங்க, வீடு இல்லாம பிறக்கறாங்க, பல நோய்களோட பிறக்கறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் கிரிமினலா இருக்கிறான், ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் ஹீரோவா இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் உடலில் கை கால்கள் இல்லாமல் ஊனமாக பிறப்பது முந்தைய பிறவியில் செய்த பாவ புண்ணியங்கள் தான் காரணம் என்று பேசியதால் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியரால் எதிர்ப்புக்குள்ளான மோட்டிவேஷனல் பேச்சாளர் மகாவிஷ்ணு இவர்தான். போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிறவியிலும் சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பரம்பொருள் அறக்கட்டளை நிர்வாகியான யூடியூபர் மகாவிஷ்ணுவை வரவேற்று அழைத்து சென்ற நிலையில் முன்கூட்டியே பள்ளி ஆசிரியர்களிடம் தான் இப்படி பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு கட்டத்தில் தனது பேச்சால் மாணவிகளை கண்ணீர் விட்டு கதறி அழ வைத்தார் மகாவிஷ்ணு. அழுதுட்டேன். ஏன்னா எங்க அம்மா அப்பா எல்லாம் கண்ணு முன்னாடி வந்தோடனே எனக்கு டக்குன்னு அவங்க அழுகத்தை பார்த்தோன்னே அழுக வந்துச்சு. அதே நாள் மாலை சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் தன்னம்பிக்கை உரை நிகழ்த்தச் சென்ற மகாவிஷ்ணு மேடையில் ஏறியதும் தன் மனதுக்கு தோன்றியதையெல்லாம் ஆன்மீக கருத்தாக பேசியதால் உண்டானது சர்ச்சை. பாவ புண்ணியம் பற்றி பேசிய போது கை கால்கள் ஊனமாக பிறப்பது, பெண்கள் அழகில்லாமல் பிறப்பது எல்லாம் சென்ற பிறவியில் செய்த பாவம் என்று பேசினார். பல பேர் கை இல்லாம பிறக்கறாங்க, கால் இல்லாம பிறக்கறாங்க, கண் இல்லாம பிறக்கறாங்க, வீடு இல்லாம பிறக்கறாங்க, பல நோய்களோட பிறக்கறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை கேட்டு ஆத்திரமடைந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான தமிழ் ஆசிரியர் சங்கர் என்பவர் மகாவிஷ்ணுவின் உரைக்கு எதிர்ப்பு குரல் தெரிவித்தார். உடனடியாக அவரை மற்ற ஆசிரியர்கள் சமாதானம் செய்தனர். இந்த பிறவியிலும் சார் தப்புன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? தப்புன்னா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க? என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மகாவிஷ்ணுவோ அந்த ஆசிரியரிடம் தர்க்கம் செய்தார். தான் டிபேட்டுக்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். ஆசிரியர்கள் அவரை சமாதானம் செய்தனர். அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூட எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூட எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? ஆமா, லா சொல்லுது. சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? அன்று நடந்த இந்த சம்பவம் யாருக்கும் தெரியாத நிலையில் தனது ஆதரவாளர்கள் மூலம் இதனை வீடியோவாக எடுத்து வைத்திருந்த மகாவிஷ்ணு அதனை அசோக் நகர் அரசு பள்ளி மாணவிகளின் வீடியோவுடன் தனது யூடியூப் சேனலில் பகிர்ந்த நிலையில் அரசு பள்ளியில் எப்படி இப்படி பேசலாம் என்ற சர்ச்சை உருவானது. இனி வரும் காலங்களில் அரசு பள்ளிகளில் இதுபோன்ற பேச்சாளர்களை வரவழைத்து நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை எச்சரித்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்.